फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான காளான் கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு pan ஹீட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானோனே ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் போல ஜீரகம், இதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் போல வதங்கட்டும். வதக்கின அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை அதே மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் போல் வதக்கினதுக்கப்புறம் இதோட மற்ற பொருள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச காளான் எல்லாம் சேர்த்துக்கலாம். காளான் எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். காளான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் முந்திரி அரைச்சி சேர்த்துக்கலாம். முந்திரியை ஒரு 4 முந்திரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், அந்த தயிரையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரு கொதி வந்தோடனே இதில் கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான காளான் கிரேவி ரெடி. ரொம்ப சிம்பிளானது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.